இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் சேர்த்து ஒரு சாம்பார் ரெசிபி எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் சாம்பார் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். குக்கரில் நான் 150 கிராமுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது 1 கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்து 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம். நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டு பிறகு இதில் நம்ம தண்ணி சேர்க்கணும். நான் 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் பருப்பு வேகிறதுக்கு. எந்த கிளாஸ்ல பருப்பு எடுத்தோமோ அதே கிளாஸ்ல 2 கிளாஸ் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு 2 விசிலுக்கு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வரட்டும். இப்போ 2 விசில் வந்துருச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் இறங்கின பிறகு ஓப்பன் பண்ணலாம். இப்போ ப்ரெஷர் இறங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்க பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ கரண்டிலே லைட்டாக மசிச்சு விட்டுடலாம். உங்களுக்கு நல்லா பருப்பு மசையணும்னா நீங்கள் மத்தில் வச்சு மசிச்சுக்கோங்க. எனக்கு லைட்டாக மசிச்சா போதும், அதனால நான் கரண்டியில் லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சு சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்திருக்கேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்த பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கூடவே ஒரு 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தையும் தோல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விடுங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் பெரிய சைஸில் 2 தக்காளி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. தக்காளியும் வதங்கி வரட்டும். இப்போ தக்காளியும் வதங்கி வந்துருச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ காயெல்லாம் சேர்த்துடலாம். நான் கத்திரிக்காவும் முருங்காவும் இப்போ சேர்த்துக்கிறேன். ஒரு கொதி வந்த பிறகு நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மாங்காய் சேர்த்துனா ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ கத்திரிக்காய் முருங்காய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே லைட்டாக வதங்கட்டும் காயெல்லாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ காய் நல்லா வெந்து வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் மாங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி நல்லா கொதி வரட்டும். காய் பாதி அளவுக்கு வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகியிருக்கும். பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு. காயெல்லாம் பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விடுங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணா நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. நான் மாங்காய் சேர்க்கறதுனால புளி சேர்க்கல. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்க ஒரு கொதி வந்துருச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பருப்பு வேக வச்சல இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்கு. ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் சாம்பார். உங்களுக்கு மாங்காய் சேர்த்து சாம்பார் செஞ்சால் பிடிக்குமான்னு கீழே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சாம்பார் நல்லா கொதி வந்துடுச்சு.
கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், நம்மளோட கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சேர்த்த சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எங்க வீட்டுல கொஞ்சம் பருப்பா இருந்தாதான் சாப்பிடுவாங்க, அதனால பருப்பா எடுத்திருக்கேன். உங்களுக்கு நல்லா மசிய வேணும்னா நீங்க பருப்பு இன்னும் நல்லா மசிச்சு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம லுக்ஷிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.